Hi student, welcome to UC Success Academy. இன்னைக்கு chapter 2ல இருக்கிற miscellaneous problems எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. So first question, cos inverse of cos 3 pi by 6. Generally, cos inverse of cos theta is equal to theta ன்னு generally நம்ம எழுதுவோம். இது வந்து 13 not 3 13. இது வந்து எதுக்கு இல்லை அப்படின்னா as the range of principal value of branch of principal value branch of cos inverse என்னது 0, pi வரைக்கும் இருக்கிறது தான். ஸோ 13 pi by 6 13 pi by 6 நீங்கள் வந்து என்ன பண்ணணும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரீஜனில் 0 to pi. ஸோ குவாட்ரண்டில் பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்குது, பை இங்கே இருக்குது, இந்த ரீஜனில் வரல அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 13 by 6 எப்படி எழுதலாம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ். ஸோ 13 by 6ன்னு இருக்கா 13 pi by 6ன்னு இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ண என்ன ஆகுது 2, அதுக்கப்புறம் 1 டைம் வருது. ஸோ நீங்கள் எழுதணும் 2 pi by 2 pi plus pi by 6. இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சுருக்கணும். ஸோ 2 pi அப்படின்னா என்னது 2 piன்றது இந்த இடத்துல தான் வரும். 2 pi plus pi by 6னா என்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துட்டு 0 to pi ரீஜியனுக்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல காஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அதனால நீங்கள் எப்படி எழுதுறீங்க காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் pi by 6னே எழுதுறீங்க. So which is equal to என்னது pi by 6 தான். pi by 6 belongs to which region? cos inverse உடைய ரேஞ்சில் தான் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி tan inverse கொடுத்துருக்காங்களா. ஸோ tan inverse of tan inverse of tan of 7 pi by 6 which is equal to 7 pi by 6. அது வந்து என்னது நாட்னு வரும். எதுக்குன்னா the range of the tan inverse என்னது minus pi by 2, plus pi by 2 தான் வருது. ஸோ the principal value of range of the branch of tan inverse is equal to என்னது this. அப்போ இந்த ரீஜியனுக்குள்ள வரல அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 7 pi by 6 அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து tan inverse of tan. ஸோ 7 pi by 6 வந்து 1 டைம் வருது. அதனால pi plus 1 time of pi plus pi by 6 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு tan இதில் வந்து pi plus pi by 6ன்னு தான். ஸோ குவாட்ரண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0, இது pi by 2 pi, நெக்ஸ்ட்டு இது 3 pi by 2ன்னு வரும். இந்த இடத்துல pi plus pi by 6ன்னு வருது. அப்போ தேர்ட் குவாட்ரண்டில் வருது. தேர்ட் குவாட்ரண்டில் tan வந்து எடுது பாசிட்டிவ். அதனால tan inverse of tan of pi by 6ன்ற ஆங்கிளை நீங்கள் எப்படி எழுதுறீங்க பாசிட்டிவ்ல எழுதுறீங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது pi by 6 தான். அந்த pi by 6 பிலாங்ஸ் டு minus pi by 2 to plus pi by 2. Next question. 2 sin inverse of 3 by 5 is equal to tan inverse of 24 by 7. இங்க என்ன தீட்டா கொடுத்துருக்காங்க sin inverse, இங்க என்ன கொடுத்துருக்காங்க tan inverse. அப்போ sin inverse tan inverse கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை xன்னு எடுத்துக்கிடுறீங்க. xன்னு எடுத்துக்கிறீங்களா. ஸோ அப்புறம் இந்த 3 by 5 is equal to ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம நிறைய கொஸ்டின்ல இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைன் இந்த பக்கம் வந்தா சைன் எக்ஸ்ன்றது இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் tan எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இது எக்ஸா இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடு, நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்டனிஸ். ஸோ சைன் எக்ஸ்ன்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸாக இருக்கு. நெக்ஸ்ட் டேன்ன்றது என்னது சைன் பை காஸ் வருது. காசோட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ 5 squared minus 3 squared is equal to 25 minus 9 16 வரும், which is equal to 4 வந்திருக்கும். ஸோ tan இதே இதில் நீங்கள் tan x எழுதணும்னா எப்படி வருது tan x equal to opposite by adjacent, opposite by adjacent value. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க x equal to tan inverse of 3 by 4. ஸோ x equal to நீங்கள் என்ன எடுத்துங்க அப்போ sin inverse of 3 by 5ன்றது in terms of tanல எழுதும் போது என்ன வேல்யூ வருது tan inverse of 3 by 4 வருது. அப்போ sin inverse of
3 by 5 is equal to tan inverse of 3 by 4. இப்போ 2 times of உங்க கொஸ்டின்ல என்ன இருக்கு 2 times of sin inverse of 3 by 5 ன்னு இருக்கு which is equal to 2 multiple. So 2 times of tan inverse of 3 by 4. So இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னது tan inverse of 2 times of tan inverse of theta is equal to 2 into theta divided by 1 minus theta square. Which is equal to இதில் வந்து என்னது 2 கேன்சல் ஆச்சுன்னா 3 by 2ன்னு வந்துடும் டினாமினேட்டரில் 9 divided by 16 ஸோ எல்சிஎம் எடுத்தனாங்க 16 minus 9 divided by 16 வந்திருக்கும் ஸோ ஈக்குவல் டு tan inverse of 3 by 2 divided by 16 minus 9ன்றது எவ்வளோ வருது 7. ஸோ இதில் வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 வருதா ஸோ டினாமினேட்டர் மேலே நியூமரேட்டருக்கு போயிடும் ஸோ tan inverse of 3 into 8 becomes 24 by 7. ஸோ இதை கொடுத்துருக்க ஆன்சர் வந்துடுச்சிங்களா இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் sin inverse of 8 by 17 plus sin inverse of 3 by 5 is equal to tan inverse of 77 by 36. ஸோ இப்போ கொஸ்டின் இப்படி இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எப்படிலாம் திங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இந்த tan இன்வெர்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் அது எப்படி மாறும் tan ஆஃப் ஒரு டேம் ப்ளஸ் இன்னொரு டேம் which is equal to 77 by 36ன்னு இருக்கும். ஸோ அப்போ tan ஆஃப் 2 tan ஆஃப்ன்றது இது என்னது ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆட் ஆகி அதில் வர்ற ஃபார்முலா அந்த ஃபார்முலா மூலமாக நம்மளுக்கு இங்கே ஒரு வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேமும் ஒரு tan inverse ஆகும் tan inverse ஆகும் tan ஆஃப் tan inverse ஈக்குவல் டு என்னது அந்த ஆங்கிள் அப்படின்ற மாதிரிக்கு நமக்கு வந்துடும். அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த டேமை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறீங்க, இங்கே இருக்கிற இந்த டேமை ஒய்ன்னு எடுத்துக்கிடுறீங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 8 by 17 உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு டேமும் tan inverse எடுத்தால் தான் நீங்கள் tan inverse உண்டான ஃபார்முலா அப்ளை பண்ணி டேனும் tan inverse கேன்சல் ஆகும். அதனால அதை செக் பண்ணிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 8 by 17. அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 8 by 17 வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணுங்க இதோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல எழுதுங்க. ஸோ அதே மாதிரி ட்ரையாங்குலர் எடுத்தீங்கன்னா இது என்னது ஹைபார்டினியூஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 8 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 289 மைனஸ் 64. ஸோ 225 வருதா 225 which is equal to 15. அப்போ tan x equal to என்னது tan x equal to sin by cos 8 by 15. நெக்ஸ்ட் அதே மாதிரி y equal to ரெண்டாவது டைம் என்ன இருக்கு sin inverse of 3 by 5. ஸோ sin இந்த sin இந்த பக்கம் வந்துன்னா sin y is equal to 3 by 5. the same thing நீங்கள் என்ன பண்ணணும் in terms of tan y கண்டுபிடிக்கணும். tan y is equal to ஏன்னா நீங்கள் இதுலேயே வந்து tan x equal to எடுத்துருக்கீங்க, இதை வந்து என்னது tan inverse x equal to எடுத்துக்கோங்க. அப்போ tan inverse of 8 by 5 அப்படின்னா தான் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏன்னா நீங்கள் எடுத்துருக்க அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ tan y is equal to இதுவும் அதே மாதிரி என்னது இது ஆப்போசிட் வேல்யூ இது ஹைபார்டினியூஸ் இல்லை அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஹைபார்டினியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் which is equal to 4ன்னு வரும். ஸோ tan equal to என்னது sin by cos. இப்போ என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி y is equal to tan inverse of 3 by 4. இப்போ இந்த வேல்யூஸை எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது tan inverse of in terms of tan வந்துடுச்சா tan inverseல வந்துடுச்சா. ஸோ 8 by 15 5 கிடையாது இது 15 ப்ளஸ் tan inverse of 3 by 4. இப்போ tan inverse of A plus tan inverse of B க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா tan inverse of A plus B divided by 1 minus A into B.
ஸோ இது கேன்சல் பண்ணிச்சுன்னா 2, இது கேன்சல் ஆச்சுன்னா 5 equal to tan of tan inverse of. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 4ஆல் மல்டிபிள் ஆகுது, இது 15ஆல் மல்டிபிள் ஆகுது. 4ஆல் மல்டிபிளை ஆயிடுச்சுன்னா 32 + 45 divided by 60. டினாமினேட்டரில் 1 - 2/5 இருக்கு. ஸோ 2/5 இந்த இடத்துல நம்ம 5 எல்சிஎம் எடுத்தோம். 5 - 2ன்றது 3/5 மாறுது. ஸோ tan inverse of, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 77 divided by 60. ஸோ இந்த டேர்ம் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. 5/3 அப்படி அதோட ரெசிப்ரோக்கல் வந்துடும் 5/3. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது? tan inverse of 77 divided by 36 இருக்கா, which is equal to என்னது? 77/36. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு என்னது ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், cos inverse of 4/5 plus cos inverse of 12/13 is equal to cos inverse of 33/65 இருக்கு. ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். இப்போ என்ன, நான் வந்து முந்தின ப்ராப்ளமில் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். இந்த காஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அது எப்படி மாறுது? காஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் இன்னொரு எக்ஸ்பிரஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 33/65 வருது. அதனால் இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் எப்படி எழுதிக்கிடுறீங்க? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறீங்க. இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிடுறீங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். அப்போது இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்ன வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும்? காஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், காஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், சைன் எக்ஸ் சைன் ஒய். இந்த 4 வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5. ஸோ இந்த காஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. ஆல்ரெடி காஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸில் வர்ற அதர் ஆங்கிள் என்னது? சைன். அந்த ஆங்கிளையும் இப்போமே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி காஸ்னா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனிஸ், அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனிஸ். ஸோ ஆப்போசிட் ஈக்குவல் டு என்னது? ஹைபார்டெனிஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 9 வரும். √9 இருந்து வெளியில் வரும்போது 3. ஸோ இதே இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5. ஸோ என்னெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு? காஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, சைன் எக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13. ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12/13. இப்போ காஸ் ஒய் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன தெரியணும்? சைன் ஒய் தெரியணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? ஸோ காஸ் ஒய்னா அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனிஸ். இப்போ இதை நீங்கள் ஆப்போசிட் கால்குலேட் பண்ணுறது ஹைபார்டெனிஸ் ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர் எடுக்கும்போது 169 மைனஸ் 144 which is equal to 25 வரும். அப்போ வந்துட்டு எனக்கு வேல்யூ வந்து இது 5. ஸோ sin y is equal to ஆப்போசிட் சைடு 5 by hypotenuse வேல்யூ 13. ஸோ இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சா? அப்படியே நீங்கள் எல்லா வேல்யூஸுமே கால்குலேட் பண்ண எல்லா வேல்யூஸுமே இப்போ என்ன பண்ண வைப்பீங்க? ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் வரும். ஸோ ஃபார்முலா படி என்னது? காஸ் x plus y is equal to cos x ஓட வேல்யூ 4/5 into cos y 12/13 minus sin x 3/5 into sin y 5/13. ஸோ இது வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்க? 4 into இது வந்து 48 divided by 65 minus 15 divided by 65.
ஸோ 48 minus 15 becomes 33. 33 divided by 65. அதான் வந்து எனக்கு இவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், cos inverse of 12 by 13 plus sin inverse of 3 by 5 equal to sin inverse of 56 by 65 இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒருவேளை சைன் இந்த பக்கம் வந்திருந்தேன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்திருக்கும்? sin of cos inverse of 12 by 13 plus sin inverse of 3 by 5 is equal to 56 by 65 வந்துடும். ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இந்த டேர்மை ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா படி இது எப்படி இருக்குது? சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ லெட் x is equal to cos inverse of 12 by 13. So cos x equal to 12 by 13. So என்ன calculate பண்ணிட்டோம்? cos x calculate பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயே நீங்கள் என்ன calculate பண்ணோம்? x in terms of xல இருக்கிறதுல sin x also calculate பண்ணோம். ஸோ இதே மாதிரி கேடுங்க. இங்கே adjacentோட வேல்யூ 12 இருக்குது, hypotenuse வேல்யூ 13 இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் எடுத்தனா வேல்யூ வந்து 25 வரும், which is equal to 5. அப்போ sin x என்ன வருது? 5 by 13 வருது. நெக்ஸ்ட் y is equal to sin inverse of 3 by 5. So sin y equal to 3 by 5. sin y calculate பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? cos y also calculate பண்ண வேண்டியிருக்கு. ஸோ sin yனா இது 5, இது 3, இது 5. இதே மாதிரிக்கு 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தனா 4 இங்கே வரும். ஸோ cos y is equal to என்னது? 4 by 5. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த 4 டேர்மையுமே அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணனா sin x plus y is equal to sin x 5 by 13 into cos x, இல்லை cos y 4 by 5 plus cos x 12 by 13 into sin y 3 by 5. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா இது வந்து எனக்கு 65 வருது. 5 into 4 20 plus 65 12 into 3 36. ஸோ ஆட் பண்ணனா என்ன வருது? 56 by 65. hence verified. நீங்கள் இன்னும் லைன் எழுதலன்னா அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது? cos inverse of 12 by 5. ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணி கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கும். tan inverse of 63 by 16 is equal to sin inverse of 5 by 13 plus cos inverse of 3 by 5. ஸோ ஒருவேளை இந்த tan inverse இந்த பக்கம் எடுத்துட்டு போனால் அது என்ன ஆகுது? tan of ஒரு டேர்ம் பிளஸ் இன்னொரு டேர்ம் வருது. ஸோ இந்த டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இந்த டேர்மை ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வெளியில் tan இருக்குன்றதுனால இந்த இடத்துல tan இன்வெர்ஸ்ன்ற எக்ஸ்பிரஷன் வந்தால் டேனும் tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆகும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்றதுனால என்ன பண்ணுறீங்க? இதை எக்ஸ்ன்னு எடுத்து இப்போ sin x ஈக்குவல் டு திஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து tan xோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த டேர்மை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் tan இன்வெர்ஸில் எழுதும் போது அந்த வேல்யூ இது. அதே மாதிரி y ஈக்குவல் டு cos இன்வெர்ஸ் ஆஃப் 3 by 5 எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இந்த cos வந்து இந்த பக்கம் வந்தா cos y ஈக்குவல் டு 3 by 5. நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை வச்சு tan y எடுக்கிறீங்க. தென் y ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4 by 3 வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? இதை போய் இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்றீங்க. tan ஆஃப் sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸா எடுத்திருக்கீங்க, இது ஒய்யா எடுத்திருக்கீங்க. எக்ஸுக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் tan இன்வெர்ஸ்ல இருக்கிற அந்த வேல்யூஸை அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், tan இன்வெர்ஸ் ஆஃப் a பிளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் b ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் a பிளஸ் b டிவைடட் பை 1 minus a into b. அது இங்கே எழுதியிருக்கேன். tan inverse of a plus b divided by 1 minus a into b. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 12 தான் எல்சிஎம். ஸோ மேலே கீழே 4ஆல் மல்டிபிள் ஆகும்போது 5 plus 16 divided by 12 மாறுது. 1 minus 5 by 12 இருக்கும்போது இந்த 4ம் 3 கேன்சல் ஆகி 3, 5 by 9 இருக்கும். ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் 9 minus 5 வந்து 4 by 9 வந்திருக்கு. இப்போ அதே தான் நம்ம மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகும்போது அது அப்படி ரெசிப்ரோக்கல் ஆகி மல்டிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 21 into 3 வந்து
என்னது 63 வரும். 4 into 4 வந்து 16. ஸோ tan inverse கேன்சல் ஆகி 63/16 வந்துடுது. அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. tan inverse of root x is equal to half 1/2 cos inverse of 1 minus x by 1 plus x. ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சைடு எடுத்தாலும் LHS எடுத்தோன்னா நம்மளால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, RHS எடுத்தால் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கும்போது நம்ம RHS நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் சம்திங் டேர்ம் இருக்கு. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு 1 minus tan square theta divided by 1 plus tan square theta இருந்திருந்தனா அது cos 2 theta வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப காசும் அந்த இடத்துல கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படின்றதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் RHS எடுத்து அதை வந்து இந்த டேர்முக்கு நீங்க வந்து என்னது ப்ரூஃப் பண்ணி காட்ட போறீங்க. அப்ப காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 minus x divided by 1 plus x. அதுக்கு என்ன பண்ணா வெளியில காஸ் இன்வெர்ஸ் இருந்ததுனால நீங்க என்ன பண்ணணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல வர்ற ஃபார்முலாஸ் எல்லாமே ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு பதிலா லெட் x equal to tan square theta. ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தீட்டாவோட வேல்யூவையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ tan ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இது ஈக்குவல் டு tan theta. தென் theta இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பின்னாடி உங்களுக்கு தீட்டா தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே எக்ஸோட வேல்யூவா இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ 1/2 cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. So equal to 1/2 cos inverse of cos 2 theta. So இந்த எக்ஸ்பிரஷன் படி அதுக்கு ஃபார்முலா என்னது, cos 2 theta. இப்போ என்ன பண்றீங்க, காசும் காஸ் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிடுது. காஸ் இன்வெர்ஸும் காசும் கேன்சல் ஆகுதுனால வெறும் 2 theta மட்டும் வருது. ஸோ 2 theta 2 கேன்சல் ஆகுது. ஒன்லி தீட்டா தான் இருக்கு. ஸோ தீட்டாவை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல எழுதணும். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல எழுதும் போது அது எப்படி மாறுது, tan இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். அது விச் இஸ் ஈக்குவல் டு LHS. Next question, cot inverse of square root of 1 plus sin x plus square root of 1 minus sin x divided by square root of 1 plus sin x minus square root of 1 minus sin x which is equal to x by 2 நம்ம கண்டுபிடிக்கணும். x belongs to 0,5/4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணணும். காட் இன்வெர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு வேல்யூ தான் வந்திருக்கு. அதனால இந்த எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காட்ல வரணும். அப்போ காட் ஆஃப் எக்ஸ் பை 2 வந்திருந்தானா நம்மளுக்கு என்னது எக்ஸ் பை 2ன்ற காட் இன்வெர்ஸும் காட்டும் கேன்சல் ஆகி எக்ஸ் பை 2 வந்திருக்கும். நெக்ஸ்ட் எப்போதும் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் நம்ம பார்க்கும்போது டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதோட காஞ்சிகேட்டால மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம் டினாமினேட்டர்ல இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்றதுக்கு. அதனால என்ன பண்ணுவீங்க, அதோடைய காஞ்சுகேட். ஸோ இது வந்து மைனஸ்ன்னு இருக்குன்னா இதோட பிளஸ் டேர்மால மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது ஒரு டேர்மு மைனஸ் இன்னொரு டேர்ம் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணது இதோட காஞ்சுகேட்டால மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம். 1 plus sin x plus square root of 1 minus sin x divided by 1 plus sin x 1 minus sin x. So numerator also இப்படி தான் இருக்கு, 1 plus sin x plus square root of 1 minus sin x இருக்கு. Cot inverse of, ஸோ மேலே இருக்கிற டேர்ம் சேமாவே இருக்கா, அப்போ அது என்னது அந்த டேர்முடைய ஸ்கொயர் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 plus sin x plus square root of 1 minus sin x the whole square divided by இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a plus b a minus b ஃபார்முலா படி a plus b a minus b. ஏக்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்கு, இந்த டேர்ம் இருக்கு. அப்போ நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் the whole square மைனஸ் செகண்ட் டேர்ம் the whole squareன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷன் படி அங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ a ஸ்கொயர் a plus b the whole square ஃபார்முலா படி இருக்கு. இங்க a க்கு பதிலா இந்த டேர்மும் b க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு. சோ a ஸ்கொயர் plus 2 into a into b. So 2 into a into b plus b square divided by இங்க ஸ்கொயர் ரூட் படி எடுத்தனா
இந்த டேர்ம் ப்ளஸ் அந்த டேர்ம் மைனஸ் உள்ள கொண்டு மல்டிபிள் ஆகும்போது இந்த மாதிரி வருது. அப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் கேன்சல் ஆகிட்டு நியூமரேட்டர் எப்படி மாறுது? காட் இன்வர்ஸ் ஆஃப். ஸோ 1 + 1 வந்து 2ஆக மாறுது. நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இது உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது? a × b. அப்போ a + b a - b ஃபார்முலா படி இருக்குது. அதனால ரூட்டுக்குள்ளே a² - b² ஃபார்ம் படி கன்வெர்ட் ஆகுது. டிவைடட் பை இங்கே வந்து என்ன இருக்குது? 2 + 2 போடலை 2 + 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் டிவைடட் பை கீழே வந்து என்ன வருது? 2 டைம்ஸ் ஆஃப் sin x இருக்கு. காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 காமனாக வெளியில் எடுத்தோன்னா 1 + 1 - sin² θ a² - b² எடுத்தால் 1 - sin² θன்றது எனக்கு cos² θன்னு வரும். ஸோ ரூட் விட்டு வெளியே வரும்போது வெறும் cos θன்னு வரும். டிவைட் பை 2 sin θ. ஸோ இதில் வந்து இதுவும் கேன்சல் ஆகுது. நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் காட் இன்வர்ஸில் தான் வரணும். அதனால் மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷன் 1 + cos 2θ டிவைட் பை 2ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 cos² θ பை 2 டிவைட் பை கீழே இருக்கிற sin 2θ என்னது? 2 sin θ பை 2 cos θ பை 2. ஸோ இதில் ஒரு cos θ பை 2 ஒரு cos θ பை 2 கேன்சல் ஆகுது. 2 2 கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து எப்படி வருது? காட் இன்வர்ஸ் ஆஃப் θ இல்லை, இது x. ஸோ காட் x by 2 இது வந்து எப்படி வருது? cos x by 2 divided by sin x by 2 வருது. which is equal to என்னது? cot x by 2. அப்போ cot inverse of cot x by 2. அப்போ ஆன்சர் வந்து எழுது x by 2 வந்துடுச்சு. hence வெரிஃபைன்னு சொல்லி போட்டு விட்றேன். அப்போ LHS equal to எடுத்துட்டு நீங்கள் RHSல போய் வச்சு விட்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். tan inverse of square root of 1 + x minus square root of 1 minus x divided by square root of 1 plus x plus square root of 1 minus x equal to pi by 4 minus 1 by 2 cos inverse of x ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ள இருக்கு? -1 by 2 to 1குள்ள இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இது வந்து என்ன செக் பண்ணணும்? வெளியில tan inverse இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு டேர்மை மைனஸ் இன்னொரு டேர்மை டிவைட் பை கீழே ஒரு டேர்ம் பிளஸ் இன்னொரு டேர்ம் the same term means x plus y. இந்த மாதிரிக்கு இருக்கிற இது tan inverse இருக்குன்றதுனால இங்கே டேன்ல வர்ற ஃபார்முலா இந்த இடத்துல வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? tan a minus tan b divided by tan a plus tan b is equal to என்னது? tan a minus b. அப்போ ரெண்டு டேர்ம் நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம் சப்ட்ராக்ட் ஆகிட்டு டினாமினேட்டரில் சேம் டேர்ம் ஆட் பண்ணி வந்ததுன்னா நம்ம வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். ஸோ அதில் அப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன டேர்ம் எடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும்ன்றதை நம்ம பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்னன்னா காஸ் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுது பாருங்க? 1 + cos θ 1 - cos θ. ஸோ அதே மாதிரி 1 + cos θ 1 - cos θ அப்படின்னு எடுக்கும்போது ஸோ மேலே இருக்கிற அந்த 1 + cos θவை நம்ம எப்படி எடுக்கலாம்? 1 + cos θவை 2 cos² x/2 எடுக்கலாம். அதே மாதிரி இது 2 sin² x/. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ அது மாதிரிக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் tan inverse ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் என்னது? 1 + cos θ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 - cos θ divided by 1 + cos θ plus 1 - cos θ. ஸோ 1 + cos θ 1 - cos θ அதுக்கு உண்டான ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தீட்டான்னு எடுத்துச்சா அதை அப்போ ஃபார்முலாவை நீங்கள் எடுக்கும்போது இது எப்படி வருது? 2 டைம்ஸ் ஆஃப் cos² θ/2 அது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரிக்கு இது எப்படி வருது? 2 டைம்ஸ் ஆஃப் sin² θ/2 divided by 2 times of cos² θ/2 plus
2 times of sin squared theta by 2 இருக்கா. ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டுலேருந்து காமனாக ஸ்கொயர் ரூட்டை வெளியில் எடுத்தோன்னா tan inverse ஆஃப் ஸ்கொயர் ரூட் வெளியில் எடுத்தோன்னா மேலே இருக்கிற டேம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்றது வெறும் காஸ் தீட்டா பை 2 வருது, மைனஸ் இது வெறும் சைன் தீட்டா பை 2 வருது நியூமரேட்டர். அதே மாதிரி டினாமினேட்டரில் உள்ள ஸ்கொயர் ரூட்டை வெளியில் எடுத்தோன்னா காஸ் தீட்டா பை 2 ப்ளஸ் சைன் தீட்டா பை 2 வருது. ஸ்கொயர் ரூட்டை கேன்சல். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது பாருங்க. tan inverse ஆஃப் இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லேருந்து காஸ் தீட்டா பை 2 இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்துருந்துருப்பீங்க. சைன் தீட்டா பை 2 நீங்கள் இங்கே tan inverse இருக்குன்னா டேனாக மாற்றுறதுக்கு காசை வெளியில் எடுக்கணும். ஒருவேளை காட் இன்வெர்ஸ் இருக்குன்னா காட்டாக மாற்றுறதுக்கு சைனை வெளியில் எடுக்கிற மாதிரி அந்த அக்கார்டிங் டு கொஸ்டினை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் காசும் கேன்சல் ஆகுது. அப்போ tan inverse ஆஃப் சரி சைன் பை இது காஸ் தீட்டா பை 2 இது சைன் பை காஸ் தீட்டா பை 2 இருந்திருக்கும். ஸோ tan inverse ஆஃப் இதில் வந்து என்ன ஆகுது, 1 மைனஸ் tan தீட்டா பை 2 பை 1 ப்ளஸ் tan தீட்டா பை 2 வருதா. ஸோ 1 நம்ம எப்படி எழுதுவோம், tan எந்த தீட்டாவில் 1 வரும் 45 டிகிரி, அப்போ tan minus 1 tan 45 degree pi by 4 எழுதுவோம் மைனஸ் tan theta by 2 divided by tan pi by 4 plus tan theta by 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போதுமே இதில் வந்து என்ன பண்ணிக்கணும், தீட்டாவையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருக்கும், அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு எப்படி வருது, tan inverse ஆஃப் tan a minus tan b divided by tan a ப்ளஸ் tan bன்றது என்னது, tan a மைனஸ் b, ஏக்கு பதிலாக பை பை 4 இருக்குது, பிக்கு பதிலாக தீட்டா பை 2 இருக்குது. இப்போ tan inverse ஆஃப் tan கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் என்ன அது, பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பிரஷனில் இருக்கும்போது தீட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸில் தான் எழுதணும். ஸோ பை பை 4 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ எழுது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், அப்படியே எழுதிட வேண்டியதான். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ LHS எடுத்துகிட்டு வந்து RHS வெரிஃபை பண்ணி எடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 11th and 12th ப்ராப்ளம் ரெண்டுமே வந்துட்டு என்னது, சால்வ் த ஃபாலோவிங் equation. சால்வ் அப்படின்ற வேர்டை நம்ம பார்த்துட்டோம்னாலே என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ போட்டோன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வில் பி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணனா அப்போ இதுவும் ஈக்குவலாக வரும் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் இருக்கும். அப்போ சால்வ்ன்ற வேர்டு பார்த்தோம்னாலே எனக்கு வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், tan inverse ஆஃப், ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு, 2 times of tan inverse of cos x அப்படின்னா 2 tan theta is equal to என்னது, tan inverse of 2 tan inverse of theta equal to என்னது, tan inverse of 2 theta divided by 1 minus theta square வரும். ஸோ உங்கள் theta பதிலாக cos x இருக்கு. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க, ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுறீங்க. இப்போ இந்த tan inverse இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வேல்யூ எப்படி இருக்கு, அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் டேனும் tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிடுது. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 2 cos theta by 1 minus cos square theta equal to 2 cosecant theta வருது. நியூமரேட்டரில் இருக்கிற 2 கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் இந்த 1 minus cos square theta எப்படி எழுதிக்கலாம், sin square theta எழுதிக்கலாமா. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல cos x இந்த பக்கம் இருக்கு, sin இன்வெர்ஸ் sin squared x இந்த பக்கம் எடுத்து போகும்போது கொசிக்கனா 1 by sin எழுதியாச்சு. அப்போ சைனும் ஒரு சைன் கேன்சல் ஆகி cos x equal to sin x வருது. அப்போ sin x இந்த இங்கே டினாமினேட்டர் எடுத்துட்டு இந்த பக்கமும் sin x ஆல டிவைட் பண்றீங்க, அந்த பக்கமும் டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல 1 வருது, இந்த இடத்துல cos x by sin x becomes tan x வருது. அப்போ tan x equal to 1 வருது. tan எப்போ வந்து 1 வரும், பை பை 4, அதாவது இது 45 டிகிரியில் 1 வரும். ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ எடுத்து 45 டிகிரி அப்படின்றத எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், tan inverse of 1 minus x by 1 plus x equal to 1 by 2 tan inverse of x greater than 0. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது, எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டேன்னா இந்த எக்ஸ்பிரஷனும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எல்லா எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ நீங்கள் போடணும் அப்படின்றதான். அப்போ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, tan inverse of அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து என்னது, tan inverse of a minus b divided by a plus b அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது, tan inverse of a minus tan inverse of b. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, 1 இருக்கு, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு.
ஸோ அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு 1/2 tan inverse of x. இப்போ என்ன பண்றீங்க, இந்த இதுவும் tan inverse of x, இதுவும் tan inverse of xன்றதுனால இந்த x இருக்கிற டேர்ம் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடுறீங்க. அதனால tan inverse of 1 is equal to half time of tan inverse of x plus 1 time of tan inverse of x. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1/2 plus 1 எடுத்தா எல்சிஎம் எடுக்கும்போது 1 plus 2 divided by 2 வந்திருக்கும். 3/2 times of tan inverse of x. இப்போ என்ன பண்றீங்க, tan inverse of 1ன்றது 45 டிகிரில தான் இது tan 1, அதனால 45 டிகிரி எழுதிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த 3/2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது 2 கேன்சல் ஆகி 5, இந்த 2 3 மல்டிபிள் ஆகும்போது 5/6 ஈக்குவல் டு tan inverse of x. ஆனா நம்ம x வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். அதனால x மட்டும் இங்க வச்சுட்டு tan அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா tan 5/6, tan 30 டிகிரியோட வேல்யூ என்னது 1/√3. அப்ப x ஓட வேல்யூ 1/√3 இருந்ததுன்னா இது வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். என்ன ஸ்டூடெண்ட், புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனல்ல வர்ற எல்லா வீடியோஸையும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.